ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம டொரண்டோவில் இருக்கிற ஃபேமஸான லாரன்ஸ் மார்க்கெட் தான் வந்திருக்கோம். நம்ம ஊரில் கோயம்பேடு மார்க்கெட்லாம் எப்படி ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ், ஃப்ளவர்ஸ்னு எல்லாத்துக்குமே ஃபேமஸோ அதே மாதிரி கனடா நாட்டில் இருக்கிற மார்க்கெட் எப்படி இருக்க போகுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். டொரண்டோ ஆன மெயின் சிட்டி நடுவில் இவ்வளோ பெரிய மார்க்கெட் கட்டி வச்சிருக்காங்கன்றது நினைக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த மார்க்கெட் எங்க வீட்ல இருந்து ஒரு 30-40 மினிட்ஸ் டிரைவ் இருக்கும். இது 1845ல ஓபன் பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் தான் இதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க இன்னமும். இந்த மார்க்கெட் 2012ல வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஃபுட் மார்க்கெட்னு நேஷனல் ஜியோகிராஃபிக் சேனல்னால அங்கீகரிக்கப்பட்டது. இதோட அவுட்டர் ஸ்ட்ரக்சர் உள்ள மார்க்கெட் இருக்குதானே நம்மளுக்கு சந்தேகத்தை தான் கொடுக்கும். வாங்க உள்ள போலாம். சம்மர் டைம்ல இது ரொம்பவே கூட்டமா இருக்கும். அதுவும் நாங்க வந்திருக்கிறது வீக்கெண்ட் சம்மர்னா சொல்லவா வேணும். இங்க விண்டரை விட சம்மர்ல தான் பயங்கர கூட்டமா இருக்கும். ஏன்னா ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ்லாம் ஆன்டாரியோலே அறுவடை பண்ணி கொண்டு வராங்க ஸ்ட்ரைட்டா. உள்ள வந்தோடனே ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ்லாம் இருந்துச்சு. இதோட பிரைஸ்லாம் நம்ம நார்மல் கிராசரி ஸ்டோர்ஸோட விலை இல்லாம கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருந்துச்சு. ஏன்னா ஆர்கானிக்கா ஃப்ரெஷ்ஷா ஃபார்மர்ஸோட லேண்ட்ல இருந்து ஸ்ட்ரைட்டா இங்க கொண்டு வரதுனால. ஆனால் சீசனல் ஃபுட் ஐட்டம்ஸ், வாட்டர்மெலன், பெரிஸ்லாம் கொஞ்சம் சீப்பாகவே இருந்துச்சு. விண்டரோட சம்மரில் தான் ரொம்ப கூட்டமாக இருக்கும். இங்கே ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் தவிர மீட்டு, சீ ஃபுட்லாம் கூட செல் பண்ணிட்டு இருந்தாங்க. சிக்கனு, கோட்டு, லேம்பு, போர்க்கு, பீஃபு, டர்க்கின்னு எல்லாமே இருந்துச்சு. இந்த கடையில் ஹோம்மேட் சாசஸ்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சீஸ் கடை கூட இருந்துச்சு. சீஸில் இவ்வளோ வெரைட்டி இருக்குன்ட்டு நான் அங்கே போன அப்புறம் தான் பார்த்தனே. அது மட்டும் இல்லாமல் இங்கே சுற்றி சாப்பிட்ற கடைகளும் வச்சுருந்தாங்க. நடுவில் ஒரு டேபிள் மாதிரி போட்டு அங்கே வாங்குறத நீங்கள் உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒயின் ஷாம்பும் இருந்துச்சு. அங்கே 100 இயர்ஸ் வரைக்கும் ஒயின்லாம் நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்தது இந்த ஃபிஷ் மார்க்கெட். சீ ஃபுட்டு ஃப்ரோசன் தான் வச்சுருப்பாங்கன்னு பார்த்தா அவங்க லைவாக லாப்ஸ்டரு, ஆயிஸ்டரு, கிங் கிராப்ஸ்லாம் கூட வச்சுருந்தாங்க. நான் அப்படியே எல்லா கடையும் சும்மா பார்த்துட்டு இருக்கும்போது ஒருத்தர் அவர் கடையில் இருக்கிற டிஷ்ஷை வந்து டேஸ்ட் பண்ணுங்கன்னு கூப்பிட்டாரு. சரி என்னது அதுன்னு சாப்பிட்டு பார்த்தா வெஜ் லசானியா. கையில் எடுத்து பார்த்தா ஒரே பிசு பிசுன்னு இருந்தது. நாக்குல நக்கி பார்த்தா ஒரே புளிப்பு. என்னன்னு அது? எருமை மாட்டு சாணி. நல்ல வேளை நான் அதை பிதிக்கல. சாம்பிள் சாப்பிட்டு கிளம்பிடலான்னு தான் பார்த்தேன். ஆனால் நல்லா இருந்தனால ஒரு பீஸா வாங்கி சாப்பிட்டேன். அடுத்து பேக்கரி ஷாப்ல விதவிதமான மேக்ரூன்ஸ்லாம் வச்சிருந்தாங்க. மேக்ரூன்ஸ்னா ஒன்றும் இல்லைங்க, ஒரு குக்கி மாதிரி நடுவில் ஸ்டஃபிங் இருக்கும். இவங்க வச்சிருக்க ஃப்ளேவர்ஸ்க்கு அளவே இல்லாமல் இருந்துச்சு. அவ்வளோ ஃப்ளேவர்ஸ் வச்சிருந்தாங்க. ஏன்னா நம்ம ஊர்லேயும் மேக்ரூன்ஸ் இருக்குன்னு தெரியும், ஆனால் இவ்வளோ வெரைட்டிஸ் நான் பார்த்ததில்லை. நம்ம ஊரில் இவ்வளோ வெரைட்டிஸ் உள்ள மேக்ரூன்ஸ் கடை எங்கேயாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் கேக்ஸு, டாட்ஸு, சீஸ் கேக்ஸு, கப் கேக்ஸ்லாம் வச்சிருந்தாங்க. இதெல்லாம் பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. கடைசியாக ஃப்ளவர்ஸு, பொக்கேஸ்லாம் வச்சுருக்க கடையை பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கு, கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. அப்போ தான் நான் கனடா பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் போடுறது உங்களுக்கு உடனே வந்து சேரும். மேலும் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்.